கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 32 வரை. தியானத்தின் தலைப்பு பழையதை களைந்து. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 22. வீடுகளிலே நாம் இருக்கும்போது நமக்கு சௌகரியமான ஆடைகளை, அவை பழசாய் போயிருந்தாலும் அவற்றையே அணிந்திருப்போம். திடீரென யாராவது வீட்டுக்கு வருகிறார்கள் என்றால் உடனடியாகவே நமது ஆடைகளை மாற்றி சிறந்த நல்ல ஆடைகளை அணிந்து கொள்கிறோம். இது சாதாரண விஷயம்தான். ஆனால் இப்படித்தான் நமது வாழ்வும் காணப்படுகிறது. நாம் பழையதை களைந்து விட்டால் அது மறைந்துவிடும். பாவ சுபாவங்களுடன் வாழ்ந்த நாம் கிருபையாய் மீட்பை பெற்றுக்கொண்ட போது அந்த பழைய சுபாவங்களை களைந்து போட்டு கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்களாய் வாழவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டுப்போன பழைய மனுஷனை களைந்து போட்டு நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படிக்கு எபேசியருக்கு பவுல் எழுதிய அறிவுரை இன்றும் நமக்கும் உரியதே. கிறிஸ்துவுக்குள் அவயவங்களாய் இருக்கிற நாம் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லலாமா? ஒரு அவயவம் பாடுபட்டாலே சரீரம் முழுவதுமே பாடுபடும் அல்லவா? பின்னர் எப்படி பொய் பேசுவது? கோபம் அனைவருக்கும் வரும். அநீதியை காணும்போது கோபம் வரும். ஆத்திரத்திலும் கோபம் வரும். ஆனால் இந்த கோபம் பாவம் செய்யும் அளவுக்கு நம்மை இழுத்து செல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பவுல் எச்சரிக்கிறார். கோபத்தை மனதிற்குள்ளே அதிக நேரம் அடக்கி வைத்தாலே அது பிசாசுக்கு இடமளிப்பது போல் ஆகிவிடும். எனவேதான் சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக உங்கள் கோபம் தணிந்து போக கடவது. அதாவது அந்தந்த நாளிலே சமாதானமாகி விடுவதே சிறந்தது. மேலும் பிறரிடமிருந்து அபகரிக்காமல் கொடுக்கிறவனாகவும் வேலை செய்கிறவனாகவும் இருக்கும்படிக்கும் கெட்ட வார்த்தைக்கு இடம் கொடாமல் பரிசுத்த ஆவியானவர் துக்கம் படும்படியான காரியங்களை அகற்றி ஒருவரையொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் வாழவுமே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 31, 32. அன்பானவர்களே, எப்போதும் தீமையை தருகிற உங்கள் பழைய வாழ்க்கை முறைகளை விட்டுவிடுங்கள். கசப்பும் கோபமும் மூர்க்கமும் அடையாதீர்கள். கோபத்தில் சத்தமிடாதீர்கள். கடும் சொற்களை சொல்லாதீர்கள். பாவங்களை செய்யாதீர்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்து விடுவதைப் போல நீங்களும் மற்றவர்களை மன்னித்து விடுங்கள். இதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, பழையதுடன் புதியதை அணிய முடியாதது போல எனது பழைய சுபாவத்தை நான் களைந்து புதிய சுபாவத்தை தரித்து கொள்ளவும் கடும் சொற்களை தவிர்த்து தயவாயும் மன உருக்கத்தோடும் செயல்பட கிருபை தாரும். ஆமென்.